வெல்கம் டு காத்து சமையல். இன்னைக்கு நம்ம இலை பணியாரம் பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 கப் சிறுபருப்பு, அதுக்கு ஏற்றாப்பில் 1 கப்பு சர்க்கரை, 1.25 கப்பு, கொஞ்சம் ஸ்வீட் கூடுதலாக வேணுன்னா 1.25 கப்பு வச்சுக்கிடுங்க. நான் 1.25 கப்பு வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 கப்பு தேங்காய், அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய். இதெல்லாம் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய பூரணத்துக்கு. வெளியில் உள்ள கோட்டிங்க்கு பச்சரிசி மாவு அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க பார்ப்போம். இப்போ இந்த 1 கப்பு சிறுபருப்பை நான் வந்து லைட்டாக வெதுப்புறேன். லைட்டாக, ரொம்ப வறுக்கக்கூடாது. லைட்டாக வெதுப்பிக்கிட்டு இந்த லைட்டாக பச்சை ஸ்மெல் போகும். அப்புறமா நம்ம மட்டான அளவு, ரொம்ப தண்ணி ஊற்றாண்டா, ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சுக்குவோம். கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டு அப்புறமா பார்ப்போம். பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. நல்ல மாவு கணக்காக ஆகக்கூடாது, இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். இனி இது கூட நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். 1.25 கப்பு சர்க்கரை. இதை இனி நல்லா இலக்கி கொடுத்து நல்லா இது இலக்கி நல்லா வறண்டு வரும்போதைக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வறண்டுட்டு வெங்கல பாத்திரம்னால நான் அடி பிடிக்காமல் அளவுல வந்துடுச்சு. பாருங்கள், இனி அவ்வளோதான். இனி ஆற வச்சுட்டு இனி வெளியில் உள்ள கோட்டிங்க்கு ரெடி பண்ணுவோம். அரிசி மாவு, பச்சரிசி மாவு 1.5 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துருக்கேன். இனி நம்ம இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து நம்ம இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட வேண்டியது. அப்படியே கிண்டிக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி இடியாப்ப மாவு பதத்துக்கு பார்த்திங்களா, உருட்டணும். இந்த மாதிரி இந்த பக்கத்தில் நம்ம வெறி வச்சுக்கணும். இப்போ சூடாக இருக்குது. ஆறின பிறகு நம்ம இலையில பரத்திடலாம். இனி இந்த மாவை நம்ம இந்த இலையில வச்சு இப்படி பரத்திடணும். பரத்திட்டு இதுக்கு மேலே பூரணத்தை இப்படி எல்லா இலையிலையும் பரத்தி வச்சுட்டு அப்புறமா பூரணம் வைக்கணும். இந்த பூரணத்தை ஒரு இலையிலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இப்படி வச்சு அப்புறம் இந்த இதை அப்படியே மடைக்கணும். அவ்வளோதான். அதேமாதிரி இப்படி எல்லாத்துலேயுமே இப்படி வச்சு உள்ளே வச்சு மடைச்சி இட்லி தட்டில் வச்சு அவிச்சிட வேண்டியதாங்க. இனி இட்லி தட்டில் நம்ம தண்ணி நல்லா சூடான பிறகு அப்படியே வச்சு அவிச்சிட வேண்டியதாங்க. எல்லா இலை பணியாரத்தையும் இந்த மாதிரி வச்சு மூடி வைத்து அவிச்சிட வேண்டியதான். பத்து நிமிஷத்தில் வெந்துடுங்க. அவிஞ்சிடும். 10 நிமிஷம்தான். இப்போ வெந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், இலை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இலை பணியாரம் வந்துடுச்சு. உள்ள பூரணம் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.